ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்யறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்னைக்கு நான்வெஜ் சுவையில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் வச்சு தாங்க ஒரு சுக்கா செய்ய போகிறோம். இது ரச சாதம், சாம்பார் சாதம் நல்லாவே சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இது சப்பாத்தி கூட நீங்கள் வச்சு சாப்பிட முடியுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வாட்ச் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நான் செஞ்ச முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. நான்வெஜ் சுவையிலே இருக்குங்க. இதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன் காலிஃப்ளவரு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதிகமாக பெருசும் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி போடக்குள்ள நல்லா மசாலா உள்ளே இறங்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சுருந்தேங்க. தண்ணி இல்லாத வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யக்குள்ள கிரீம்னா சேர்ந்தாலும் போயிடுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் வரமல்லி. இதில் கரம் மசாலா பார்த்தீங்கன்னா சின்னதாக 2 பட்டை, 2 லவங்கு, 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் ஆட்டம் செஞ்சுக்கலாம். கருக விடாமல் செஞ்சு எடுத்துங்க. இதுக்கு நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் அளவே சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இது சிம்மில் வச்சுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் காத்துக்கிறப்ப மாதிரி சேர்த்துங்க. இது ரெண்டுமே போட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு ஒரு 5 நொடிக்கு இதுக்கு நல்லா வதக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தீங்களா கட் பண்ணி இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு இதில் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வதக்க போகிறோம். இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி போடக்கூடாது. நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு நம்ம சாஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எல்லாமே சுண்டுற வரைக்கும் பாருங்கள். தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதை தனியாக வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். நான் அடுப்பில் அதே பேன் வச்சுட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் அளவே சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக போடக்குள்ள நல்லாவே இருக்கும். தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயத்துக்கு நல்லா நம்ம பொன்னுருளாக வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுக்கக்குள்ள நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிட்டேன். இதுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இருக்கும் தக்காளிக்கு எடுத்து சாப் பண்ணிக்கிட்டேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து இதுக்கு நம்ம மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லாவே வதக்கலாம். கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம், அதிகமாக போடக்கூடாது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் இதில் போட்டேன். இது மூடி வச்சு நம்ம அப்பப்போ நடுவில் கிளறி கொடுக்கணும். பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு தக்காளி. நம்ம அரைச்சோம் இல்லைங்களா வறுத்து. இப்போ இந்த மசாலாவுக்கு நம்ம பாதி போட்டு பாதி வைக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணணும். இதுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வதக்கி இந்த காலிஃப்ளவருக்கு இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி நம்ம காலிஃப்ளவருக்கு போடக்குள்ள உங்களுக்கு நல்லாவே இந்த கறி சுவை டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த மசாலாலாம் ஃபர்ஸ்ட்லேயே அதுலேயும் சேர்ந்து இருந்துச்சு. இந்த தக்காளி வெங்காயத்தோட போட்ட மசாலாவும் அதில் சேரக்குள்ள நல்லாவே உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக போடக்கூடாது. தண்ணி நான் ஒரு 50 மில்லாட்டம் போட்டிருந்தேன். இதுக்கு மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடலாம். பாருங்கள் நல்லாவே இப்போ வெந்துடுச்சு. தண்ணி கூட இதில் இல்லை அவ்வளோவா. கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சுண்ட வச்சுக்கலாம்.
நம்ம மீதி எடுத்து வச்சிருந்த இந்த அரைச்ச மசாலா தூளும் வந்து இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் வறுத்து அரைக்கக்குள்ள உங்களுக்கு நல்ல வாசனை இருக்கும். இந்த காலிஃப்ளவர் சுக்கா பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் சுவையில் உங்களுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மதியம் வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துருக்கோம், பார்த்து சேருங்க. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ரச சாதத்தோட சாம்பார் சாதத்தோட வந்து சாப்பிட முடியும். இந்த ரெசிபி வந்து செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னா மறக்காத எனக்கு வந்து காமெண்ட்டில் வந்து காமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் காலிஃப்ளவரை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. தேவைன்னா லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. என்ஜாய் ஃபுட்.